ஆமாம் சார், 2017 உங்களது இந்த ஜியோ படி சொல்கிறீங்க இதெல்லாம் நாங்கள் அமல்படுத்திட்டோன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த ரெகுலேஷன் அத்தாரிட்டி ரேரான்றது தூங்கிட்டு இருந்ததா? 2024 2025 வந்து திடீர்னு மக்களை வந்து இவ்வளோ பெரிய ஃபைன் போட்டு ஒரு அபராதம் விதிச்சு திடீர்னு எல்லாரையும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தள்ளி விட்டீங்களே. நீங்கள் முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் லெட்டர் கொடுத்துட்டு ப்ராப்பராக ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணக்கூடாது, ரேரா கம்பல்சரி ஃபார்ம் சி இருந்தால் மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தா இந்த ப்ராப்ளமே அரைஸ் ஆயிருக்காதுல்ல? நான் அதை சொல்கிறேன். ஏற்கனவே என்னோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் இருக்குது. 2020 ஆண்டு when மிஸ்டர் சண்முகம் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கும்போது அப்போ ஒரு சர்க்குலேஷன் எல்லா ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷனும் சப் ரெஜிஸ்ட்ராருக்கும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது பிரகாரம் டிஎன் ரேரா ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் பதிவு பண்ணக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும், ப்ரொமோட்டருக்கும் தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு தெரியாது சொல்கிறத அது கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது.